எல்லா ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து கம்பல்சரி சேல் பண்ணுவீங்க. அதில் நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வச்சுருக்கேன், பார்லேஜ் வச்சுருக்கேன், இண்டிபெண்டன்ஸ் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹோல்சேல்லே ஆகட்டும் இல்லைனா வந்து ஏஜென்சிக்காரங்கிட்டே ஆகட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து ஒரு டசனுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் பாக்ஸாக எடுக்கலாம். அதிக மூவிங் இருக்குது அப்படின்னா எந்தெந்த பீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸாக எடுப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி எடுக்கும்போது பில்லு வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? பில் வந்து செக் பண்ணுவீங்க. அது வந்து என்ன பில்லோ அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஒன்று வந்து கேஷாக கொடுத்துருவீங்க உடனே, சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கலெக்ஷன் வாங்கிக்குவாங்க. அப்படி யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்கும் போதே நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கும் போதே நீங்கள் வந்து கேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு உடனே கேஷ் கொடுக்குறனால நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 2% லெஸ் பண்ணி நம்ம 2% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 2% டிஸ்கவுண்ட் வந்து லெஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் இந்த வீக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீக் நமக்கு டெலிவரி வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆர்டர் எடுக்க வருவாங்க. அப்படி ஆர்டர் எடுக்கும்போது நீங்கள் வந்து கேஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த 2% டிஸ்கவுண்ட் வந்து கம்பல்சரி கிடைக்காதுங்க. அப்போ கம்பல்சரி 2% டிஸ்கவுண்ட் கிடைக்காது அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு டெலிவரி வருது அப்படின்னாவே அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து பேமெண்ட்டை கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா 1000 rupeesக்கு வந்து நம்மளுக்கு 2% போது ஒரு 20 rupees கிடைக்கும். 20 rupees ஒரு நல்ல மார்ஜின் தானே, அதுவும் கேஷ் தானே. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா பிஸ்கெட்ல ஒரு டசன் எடுக்கிறீங்க, ஒரு 110 ரூபா பில் போடுறாங்க. ஏன்னா அது அந்த 110 ரூபா அந்த 12 பிஸ்கெட் வித்தாதான் நமக்கு வந்து அந்த 10 ரூபா கிடைக்கும், சரிங்களா? 10 ரூபா கிடைக்குது. அப்போ ஒரு டசன் பிஸ்கெட்டே வித்தாதான் நமக்கு அந்த 10 ரூபா கிடைக்குது அப்படின்னும் போது நீங்க அந்த 2% டிஸ்கவுண்ட் கிடைக்குது இல்லையா? அதுலயும் பாத்தீங்கன்னா 1000 rupeesக்கு 20 rupees கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் இந்த ப்ராசரை வந்து நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த லாபம் வந்து அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் அவங்களுக்கு போயிடும். இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனியில் வந்து உங்களுக்கு 2% லெஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்க வந்து பிராண்டட்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்லேஜ் பிராண்டட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லேஜுமே பிராண்டட் தாங்க. பார்லேஜில் வந்து கம்பல்சரி 2% டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கேஷ் கொடுக்க முடியும். இதே பிரிட்டானியாவில் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பிரிட்டானியாலையும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 5000 அபோவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் பில் மேலே நீங்கள் 2% டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ்